பிரம்மம் ஏகஹ விஸ்வம் நாஸ்தி ஓம் நிராகாராய நமஹ ஜோதிர்காராய நமஹ. என்ன பொருள்? பிரம்மா என்றால் யார்? அண்ட சராசரங்களை படைத்த ஒரு இறைவன். ஏகஹனா ஒருவன், சமஸ்கிருத வார்த்தையில். பிரம்மம் ஏகஹா, கடவுள் ஒருவன். விஸ்வம் நாஸ்தி, வேறில்லை. கடவுள் ஒருவன் வேறில்லை. ஓம் நிராகாராய நமஹ. அவனுக்கு வடிவிலக்கணம் தரக்கூடாது. உலகத்தில் எந்த மூலையிலாவது பிரம்மாவுக்கு கோவில் இருந்தால் வேதம் பொய்யாயிரும், ரிக்வேதம் பொய்யாயிரும். ரிக்வேதம் உண்மையா இருந்தால் உலகத்தில் எந்த இடத்துலையும் பிரம்மாவுக்கு கோவில் இருக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை பிரம்மாவுக்கு உருவ வழிபாடு இருக்குன்னு சொன்னால் எல்லா பள்ளிவாசலையும் நாங்கள் உருவ வழிபாடு வச்சுட்டு வாங்க வணங்கலாம் வாங்க வணங்கலான்னு கூப்பிட்டுருப்போம். ஓம் நிராகாராய நமக. அவனுக்கு வடிவிலக்கணம் தரக்கூடாது. ஜோதி என்றால் இறைவன் படைத்த நரகம், நரகத்தில் ஒரு பகுதி. நரகத்தில் ஒரு பகுதி. அந்த நரகத்தில் ஒரு பகுதி எது? நமக்கு கொடுத்த நெருப்பு. அந்த நெருப்பை வணங்கினால் நம்ம எங்கே போவோம்? நெருப்பை கடவுளை வணங்க எங்கே போவோம்? நரகத்தான் போவோம். ஜோதி வேற, ஜோதிர் வேற. ஜோதிர்னா ஒளிமயமானவன். ஜோதிர்னா ஒரு ஒளிமயமானவன். இப்போ சொல்லுங்க, கரெக்டா இந்த குரான்லேயே இருக்கு. இந்து வேதம் குரான்ல இருக்கு. பிரம்மம் ஏகஹா விஸ்வம் நாஸ்தி லா இலாஹ இல்லல்லாஹ். லா என்றால் இல்லை, இலாஹா என்றால் இறைவன், இல்லல்லா அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ், கடவுள் ஒருவன் வேறு இல்லை. ஓம் நிராகாராய நமஹ. அவனுக்கு முஸ்லிம்கள் இறையடிமைகள் இறைவனுக்கு உருவ வழிபாடு தருவதில்லை. ஜோதிர்காராய நமஹ. அவன் ஒளிமயமானவன், நூர். இங்கே இந்து வேதம் இருக்கா இல்லையா? பௌஷ்ய புராணம் இருக்கு. லிங்க சேதி சிகா கீன சுமத் சுருதாரி சதாசக உச்சலாபி சர்வ பாசி பனிசியக்கி அனமமா. கல்கியவாதாரை அனுப்புகிறார்கள். லிங்க சேதி விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்களாக, மார்க்கம் செய்யும் இல்லையா, விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்களாக. குடுமி வைக்காது, குடுமி இங்கு இருக்கும், இதுக்கு இருந்த தாடி. குடுமி வைக்காது தாடி வைத்திருப்பார்கள். தொழுகைக்கு அழைப்பு கொடுப்பதன் மூலம் பெரிய புரட்சியை உண்டாக்குவார்கள். பன்றியை தவிர அனுமதிக்கப்பட்ட அனைத்து பிராணிகளையும் சாப்பிடுவார்கள். தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள புட்பூண்டுகளை சொல்ல மாட்டேன். இதென்ன ஊமையா இருக்கு? பரிசுத்தத்துக்கும் புட்பூண்டுக்கு என்னங்க சம்பந்தம்? இந்த இறை தூதர்கள் அனுப்பப்பட்ட அந்த சமுதாயம் இந்த இறை தூதர்களை கொடுமைப்படுத்துவது, கல்லால் அடிப்பது, விஷம் வைப்பது, ரத்தம் சிந்த வைப்பது, இவர்களை நாடு கடத்துவது, ஊருட்டு ஒதுக்குவது என்ற அனைத்து கொடுமைகளும் செய்யும் போது மனம் உடைஞ்சு போய் இந்த மனசில் சொல்லி இன்னும் பிரயோஜனம் இல்லை. நம்ம ஆடு மாடு கோழி ஒட்டகம் எல்லாம் மேல் ஃபீமெல்லாம் எடுத்துட்டு ஆண் பெண்ணுன்னு எடுத்துக்கிட்டு மலைப்பகுதியில் புல் பூண்டுகள் முளையுது இல்லையா, அங்கே கொண்டு போய் விட்டுட்டு அதில் கிடைக்கிறது தின்னுட்டு நம்ம இறைவனை வணங்கி நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கலாம், இறைவனை வணங்கி நம்ம பரிசுத்தப்படுத்திக்கலாம்னு சொல்லி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள புட்பூண்டுகளை நாடி செல்ல மாட்டார்கள். மாறாக மத நிந்தனை செய்பவர்களுடன் அந்த கௌபாக்குள்ளார் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால 360 சிலைகளை வைத்துக்கொண்டு 313 சிலைகள் வைத்துக்கொண்டு அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்களே, அந்த சிலைகளை வணங்கக்கூடியவர்களுக்கும் அந்த குடும்பத்தில் 6வது ஜென்மாவிலிருந்து மீண்டு இறைவன் பால் வந்தவர்கள் 7வது ஜென்மாவுக்கு வந்தவர்களுக்கும் அங்கே போர் நடக்கிறது. 6வது ஜென்மா என்பது சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அரபியர்கள், 300க்கும் மேற்பட்ட சிலைகள். அங்கே இறை தூதர் போகிறார், இறை செய்திகளை சொல்லுகிறார். அந்த குடும்பத்திலிருந்து எல்லா குடும்பத்திலிருந்தும் சிலர் இந்த பக்கம் வந்துகிறார். அப்ப என்ன செய்யறாங்க? போர் நடக்குது. தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள புட்பூண்டுகளை நாடி செல்ல மாட்டார்கள். மாறாக மத நிந்தனை செய்பவர்களுடன் போரிடும் தங்களின் வாள்களின் நுணுகிலே தங்களை பரிசுத்தப்படுத்தும் என நம்புவர். அவர்கள் முசல்மான்கள் என்று அறியப்படுவார்கள். எதில் இருக்கு? பௌஷ்ய புராணத்தில் இருக்கு. பௌஷ்ய புராணத்தில் இருக்கிறது தானே குரானில் இருக்கு. எல்லா சமுதாயத்துக்கு அருளப்பட்ட வேதமும் இந்த இறுதி வேதத்தில் இருக்கு. யதா யதாஹி தர்மஸ்ய கிலா நிர்பாவதி பாரதஹ யுத்தானம் அதர்மஸ்ய ததத் மானசும் சிறு ஜம்யஹம் பரித்ரணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதம் தர்ம சம்சாதானார்தாய சம்பவாமி யுகேகே. பகவத்கீதை என்ன சொல்லுது? ஜக்காத்து கொடு, சதக்கா கொடு, உழைச்சான வேர்வகாயிருக்குள்ள கூலி கொடு. இல்லைன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு அவதார புருஷர்கள் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கக்கூடியவர்களாக தோன்றிய வண்ணம் இருப்பார்கள்.
பௌஷ்ய புராணம் பிரதி சர்கா 3 பருவம் 3 காண்டம் 3 சுலகம் 5 முதல் 6 வரை சொல்லுது. ஏதஸ் மினந்தாரே மிலோச்சா ஆச்சாரியான சமன்விதா மகாம தீதிக்கியாத சிஷ்யசக சமன்விதா நிருபச்சேவா மகாதேவா மருஸ்தலா நிவாசனம். ஒரு மிலோச்சா கல்கியவதார், இந்திய மொழி அல்லாத அந்நிய மொழி பேசும் அந்நிய தேசத்தவர், புனித ஆச்சாரியார், தூய்மையான மனிதர், தன்னுடைய சீடர்களுடன் தோன்றுவார். அவரது பெயர் முஹம்மத் என்பதாக இருக்கும். அவர் பாலைவனத்தை சேர்ந்தவராக இருப்பார். மருஸ்தலா நிவாசனம், மறுபூமியை சேர்ந்தவராக இருப்பார். இந்த இந்தியாவில் அவர் பிறந்திருந்தால் அவருடைய தாய் பெயர் சுமதி, தந்தை பெயர் விஷ்ணு பகத். அவர் பாலைவனத்தில் பிறந்ததுனாலே தாய் பெயர் ஆமினா, தந்தை பெயர் அப்துல்லா. சுமதி அமைதி, ஆமினா அமைதி. விஷ்ணு பகத் இறையடிமை, அப்துல்லா இறையடிமை. எங்கிங்க எங்க மதம்? இதுக்குள்ள இருக்கு. இந்துக்களுடைய கையில இந்து வேதம் இல்லை, குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த வேத சமஸ்கிருதம் இருக்கு, அவங்க படிச்சதும் ஒண்ணும் இல்லை. நீங்கள் அப்படி இருக்கிற காரணத்தினாலதான் இறைவன் ஒட்டுமொத்த சமுதாயத்தை இதுக்குள்ள நிறுத்திட்டான். புரிஞ்சுங்களா? இனி நீங்க இதை படிச்சு தெரிஞ்சுக்கலாம். 7 ஜென்மான யாரு, 7 ஜென்மான என்ன, இறைவன்னா யாரு, மற்ற விஷயங்கள் நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்.